2024 கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைக்கு எல்லாருக்குமே உலக வாழ் எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை வெட்டி டிவி சார்பாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவில் இருக்க அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது, எப்படி மக்கள் இதெல்லாம் கொண்டாடி இருக்காங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வவுனியாவில் அமைந்திருக்கிற அந்தோனியார் ஆலயத்தின் பங்கு தந்தையை வந்து நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றி சில கேள்விகளை கேட்க போகின்றோம். வாங்க பாப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த 2024 ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்று நள்ளிரவு இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எங்களுக்கு இது ஒரு சிறப்பு ஆண்டு. ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் இயேசு பிறந்து 2025 ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்கள், ஆன்மீக வேலை திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு அடிப்படையிலே இந்த ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது ஜூபிலி ஆண்டிற்கான ஒரு ஆயத்த ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த இரவிலே இந்த ஆலயத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடுகளிலே பங்கேற்று, குறிப்பாக உலக நாடுகளுக்காகவும் இன்னும் சிறப்பாக இயேசு பிறந்த பெத்லகேம் நகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போரினுடைய தாக்கங்கள் ஓய வேண்டும் என்றும், நம்முடைய நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி வலுப்பெற வேண்டும் என்றும், நம்முடைய மக்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றும் சிறப்பாக வேண்டுதல்கள் ஏறெடுக்கப்பட்டன. இன்னும் குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் விடுதலையும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக மன்றாடினோம். தொடர்ந்தும் எங்களுடைய முன்னெடுப்புகள் அமைதியை நோக்கியதாகவே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இயேசுவினுடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கு அமைதியையே கொண்டு வந்தது. உலகிலே நல்ல மனம் கொண்டவர்களுக்கு அமைதி உண்டாக என்று இயேசுவினுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட இடையர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே இயேசுவினுடைய பிறப்பு அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் நிகழ்வாக கருதப்படுகிறது. நாங்கள் அனைவரும் அடுத்தவருக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தி இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. மீளவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய தினம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வவுனியாவில் இருக்க அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்காண்டி ஆலய தரிசனத்துக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நாங்கள் கிறிஸ்மஸ் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்கன்றதை பற்றி கேட்க போகிறோம். கிறிஸ்மஸ் நல்ல மாதிரி போயிடுச்சு. என்னுடைய பிரதரோட பர்த்டே இன்றைக்கு நான் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். அதால் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கிறோம் சர்ச்சுக்கு. வி ஆர் வெரி ஹாப்பி. 2024 கிறிஸ்மஸ் இன்றைக்கு எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் வந்து கடவுளை பிரார்த்திக்க. இந்த வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? உண்மையில் உலகாலம் இதுவரையில் எங்களை எனக்கு காத்து கொண்டதுக்கு கடவுள் மேலே எல்லாருக்கும் நல்ல ஒரு வழி விட்டுருக்கிறார், நல்ல ஒரு ஒளி கொடுத்துருக்கிறார். இனி வேறு வருஷத்துலேயும் இனி கடந்த காலத்தில் போல் இந்த தொற்று நோயில் ஒன்றும் வராமல் எல்லா மக்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அவை தேவை எல்லோரும் நியாயமான முறையில் எல்லோரோட அன்பாக நடக்கணும். மற்றது எல்லாருக்கும் இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். இறைவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பாலும் இரக்கத்தாலும்
அவர்தாமே தன்னுடைய உயர்ந்த தெய்வம் என்ற நிலையை விடுத்து மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வடிவில் பிறந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து ஒரு மாட்டுக்குடிலில் ஒரு மனிதனாக குழந்தையாக பிறந்தார். ஒவ்வொரு வருடமும் அவர் இந்த உலகத்திலே எங்களுக்காக பிறந்து தான் செய்த அந்த அரிய பெரிய தியாகத்தை நினைவு கூறும் முகமாக நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். இந்த 2024 கிறிஸ்மஸ் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இந்த கிறிஸ்மஸ் போகுது? நல்லபடியாக போயிட்டுது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மனமாற்றம் வேணும். பிறந்த குழந்தை பாலன் அனைவருக்கும் நல்ல ஒரு இறையாசிர் வழங்க வேண்டும். அனைவரும் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி சுமூகமாக வாழ வேண்டும். இறையாசிர் என்றும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இன மத பேதமின்றி நம்முடைய சமூகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இனி வரப்போகிற நியூ இயர் எப்படியெல்லாம் உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறீங்க? நியூ இயர் நம்முடைய நாட்டில் நல்ல ஒரு ஆட்சி நிலவ வேண்டும். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி நம்முடைய மக்கள் அமைதியாக எந்தவித கண்ணீரும் இல்லாமல் நல்ல உணவை உண்டு நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய நாட்டு மக்கள் கஷ்டமெல்லாம் நீங்கி குறைஞ்சி நம்முடைய பொருளாதார வசதிகள் எல்லாம் குறைஞ்சி சுமூகமான நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்களும் விரும்புகிறோம். எல்லாருக்கும் அனுப்பிடுறீங்க. 2024 கிறிஸ்மஸ் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி செலிப்ரேட் ஆகுது இந்த கிறிஸ்மஸ்? ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதானா? போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் ஹாப்பியாக எதிர்பார்த்த ஆக்கள் எல்லாம் எனக்கு விஷ் பண்ணி எல்லோரும் அந்த தூரமாக இருந்த ஆக்கள்லாம் என்ன சொல்கிறது என்னோட வந்து சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்த சந்தோஷமாக உங்களோட ஃபேமிலியோடு கொண்டாடினீங்க அப்படியா? இனிவேர் நியூ இயர் வரப்போது நியூ இயர் எப்படி வரணும், என்னென்ன நான் மாற்றிக்கொள்ளணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, இருக்கிற மாதிரியே இருந்தால் சரி. நியூ இயர் அடுத்த வருஷம் இருந்தால் சந்தோஷம். அந்த நியூ இயரை என்ன வச்சு செய்யாமல் இருந்தால் சரி. ஓகே, நல்லா. இந்த 2024 கிறிஸ்மஸ் எப்படி உங்களுக்கு போகுது? இனி வர்ற வருஷம் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லா வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இந்த வருஷம் நான் வந்து கிறிஸ்மஸுக்கு இங்கே வருவேன், தீபாவளி கோயிலுக்கு போவேன், அதே வெசாக்கண்டா விஹாரைக்கு போவேன். அப்போ இந்த வருஷம் இங்கே வந்திருக்கேன். இங்கே வரும்போது ஹாப்பியாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாடினான். இந்த சனிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. 2024 கிறிஸ்மஸ் தினம் இன்றைக்கு. இந்த கிறிஸ்மஸ் தாண்டி நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க இந்த கிறிஸ்மஸை? பரவாயில்ல, இந்த வருஷம் நல்லா போகுது. பூசைக்கெல்லாம் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அவ்வளோதான். இனி வரப்போகிற நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு எதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோனோ அதே மாதிரி அன்றைக்கு முடிச்சுட்டு போவோம். இந்த வருஷம் போலவே அடுத்த வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியா? கட்டாயம். தேங்க்யூ.